ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம chat IQ பிஸ்னஸில் இருக்க டெம்ப்ளேட்ஸ் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நார்மலாக பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, டெய்லி பிஸ்னஸில் சேம் மெசேஜை திரும்ப திரும்ப டைப் பண்ணுறது ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆகுறது, பேமெண்ட் ரிமைண்டர், அப்பாயின்மெண்ட் மெசேஜ் எல்லாத்துக்கும் சேம் கண்டென்ட் தான். ஆனால் ஒரு டைமும் டைப் பண்ணும்போது நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகும். சில நேரம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்ரூவ் ஆகலைன்னு ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதா நம்ம chat IQ பிஸ்னஸோட டெம்ப்ளேட்ஸ் ஃபீச்சர். ஸோ இதில் ஒன் டைம் மட்டும் கரெக்டாக மெசேஜ் கிரியேட் பண்ணிட்டா போதும், அந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கஸ்டமருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி சென்ட் கொடுத்தா போதும், அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடும். நோ டைப்பிங், நோ மிஸ்டேக், நோ டென்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ். இதில் என்னென்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இமேஜோட சேர்த்து மெசேஜ் அனுப்புறது, ப்ளஸ் டாக்குமெண்ட், பிடிஎஃப் இந்த மாதிரி சென்ட் பண்ணுறோம், அது கூட சேர்ந்து மெசேஜ் அனுப்புறது, இல்லை மெசேஜ் ப்ளஸ் கான்டாக்டு, மெசேஜ் ஃப்ரம் போல் அனுப்புறது ஓட் பண்ணுற மாதிரி, ஸோ மெசேஜ் ஃப்ரம் பட்டன்ஸ் அனுப்புறது, கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ் மாதிரி, மெசேஜ் கூட லிஸ்ட் சேர்ந்து அனுப்புறது, செக்லிஸ்ட் மாதிரி, மெசேஜ் கூட லொக்கேஷன், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாத்தையும் மேலே ஷேர் பண்ணிக்க முடியும். இதை விட மிக்ஸ்டு இன்ட்ராக்டிவ் பட்டன்ஸ் அனுப்பலாம். கரோசில், அதாவது நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் அவங்க இது பண்ணி பார்த்துக்கிற மாதிரி கரோசிலும் அனுப்ப முடியும். ஸோ இது பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீச்சர். இதில் என்கிட்ட மேனுவலாக தனியாக நான் நிறைய மெசேஜ் வச்சுருக்கேன், அதை எப்படி டெம்ப்ளேட்டாக இங்கே கொண்டு வரதுன்னா இம்போர்ட் பண்ணி டெம்ப்ளேட்டாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வேறு எதுக்காவது வேறு ஒரு பிளேஸில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் பாசிபிளாக மெசேஜ் அனுப்ப முடியுமோ அதுக்கான எல்லா டெம்ப்ளேட்ஸை கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கே chat IQ பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இதில் எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஹேமா. நம்ம டெம்ப்ளேட்ஸ்ல வந்து மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ்ல கிரியேட் டெம்ப்ளேட்ஸ் கொடுங்க. இங்க நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜா இல்ல மெசேஜ் பிளஸ் இமேஜஸா. ஸோ மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா மிக்ஸ்டு இன்டராக்டிவ் பட்டன்ஸ். ஸோ இங்க நீங்க புதுசா ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CCNA ட்ரைனிங் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். இங்க வந்து மெசேஜ் கண்டென்ட்ஸ் கொடுங்க. ஸோ இங்க நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். தென் கீழே வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பட்டன்ஸ் வந்து URL பண்றேன். இங்க வெப்சைட் அப்படின்னு கொடுத்து உங்க வெப்சைட்டோட டீடைல்ஸ் இங்க கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியோட வெப்சைட்ஸ் இங்க கொடுக்குறேன். ஸோ இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணி காலர்ஸ், இங்க உங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. மூணாவது பட்டன் திருப்பி URL போட்டு ஜாயின் வாட்ஸ்அப் குரூப், பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் டெம்ப்ளேட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் இதுதான். ஸோ இதை இப்படி விசிபிள் பண்ணா இப்படிதான் மெசேஜஸ் போகும். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அவங்களோட நேம்ஸ் எதனாச்சும் கொடுக்கணும்னா ஹாய் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ரேண்டம் ஸ்பின்டாக்ஸ்னு இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பின்டாக்ஸ்னு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஹாய் போகும், ஹலோ, ஹாய், குட் மார்னிங் அப்படின்ட்டு மெசேஜ் சென்ட் பண்ண ரேண்டமா ஆகும், மாறி மாறி வரும் இதுல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரேண்டம் கொடுத்துட்டு ரேண்டம் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அங்க நம்பர்ஸ் வந்து ரேண்டமா ஒரு நம்பர் ஆட் ஆகும். இப்படி இருக்கும்போது நீங்க நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் பல்கா சென்ட் பண்ணும் போது வாட்ஸ்அப்பால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ்னா அது திங்க் பண்ணிக்கோ. ஸோ உங்க நம்பர் பிளாக் ஆகாது. ஸோ அதனால டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது நீங்க எது ஸ்பின்டாக்ஸோ இல்ல ரேண்டமோ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு அப்டேட் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டேன். இந்த டெம்ப்ளேட்லயே வந்து நான் அவங்களுக்கு வந்து நேமும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேமையும் அவங்க யூஸ் பண்ணி அவங்க நேமோட சென்ட் பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இங்க ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல நேம்னு கொடுத்துருங்க. ஸோ அப்படி நேம்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நேமை எடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட் சென்ட் பண்ணணும். ஸோ இது 2 சாம்பிள்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெம்ப்ளேட்ஸ் முடிச்சுட்டு டெம்ப்ளேட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு
இந்த சிங்கிள் மெசேஜ்ல டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க பல்க் மெசேஜஸ்ல வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. 1ன்னு கொடுத்துட்டு இந்த நம்பர் வந்து சென்ட் பண்ண போறேன். டெம்ப்ளேட்ஸ் என்ன டெம்ப்ளேட்ஸ்? சிசிஎன்ஏ ட்ரெய்னிங். இதை கிளிக் பண்றேன். ஸோ அப்போ ரேண்டமா இந்த மாதிரி போகும். ஹாய் ஹலோன்ட்டு இங்க காப்பி அண்ட் பேஸ்ட்ல இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்க கீழே பார்த்தீங்கன்னா 0 நம்பர்ஸ்னு காட்டுது. ஸோ நீங்க எல்லாத்துலயும் பிளஸ் ரிமூவ் பண்ணாதான் வெரிஃபைடுன்னு வரும். இப்போ கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் சென்ட் ஆக போகுது. சென்ட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 3ம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைலில் போயிட்டு வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக டைமுக்கு வந்து சென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹலோ ஹாய் குட் மார்னிங் இந்த 3 மெசேஜ் தான் இந்த ரேண்டம் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஓகே ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ ஹாய் குட் மார்னிங் இருக்குல்ல. ஸோ அப்போ இது ரேண்டமாக இந்த மெசேஜஸ் எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ டெம்ப்ளேட்ஸ்ல சேம். இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களோட நேம் எனக்கு வேணும். இப்போ ஹாய் ஹலோ ஜீவா அந்த மாதிரி நேம் வேணும்னா நீங்க திருப்பியும் கிரியேட் கேம்பெயின் கொடுங்க. 2 இந்த நம்பர்ல இருந்து எடுத்துப்போம். டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. டெம்ப்ளேட்ஸ்ல இந்த டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேராமீட்டர் நேம்னு கொடுத்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ இது எங்க இருந்து நேம் எடுத்துக்கும்னா உங்க கான்டாக்ட் குரூப்ஸ்ல அந்த அவங்களோட டீடைல்ஸ் ஏற்கனவே ஆட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிசிஎன்ஏ ட்ரைனிங்ல 2 யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க இப்போ நான் சென்ட் பண்றேன். கிரியேட் அண்ட் சென்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஹலோ வாய்ப்புன்னு வந்திருக்கு. பேர் எடுத்துக்கிச்சு கான்டாக்ட்ஸ்ல இருந்து. இன்னொரு மெசேஜ் ஹாய் பாலாஜின்னு எடுத்துக்கிச்சு. அப்ப நேமோட சென்ட் பண்ணணும்னா அவங்க அந்த கான்டாக்ட்ல ஆட் ஆயிருக்கணும். அந்த ரேண்டம் இது இந்த ஃபர்ஸ்ட் சொல்றதா சின்டாக்ஸ் இருக்குல்ல. ஹாய் ஹலோன்னு மாறி மாறி வர்றதெல்லாம் சின்டாக்ஸ். ஸோ இப்போ அந்த ரேண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ரேண்டம் நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்இஎஃப் ரேண்டம் நம்ம வச்சோம்ல அது ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ இப்போ இங்க இருந்து நான் ஒரு பட்டனை நான் கிளிக் பண்றேன். வெப்சைட்டை கிளிக் பண்ணா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்டுக்கு போகும். இல்ல நான் வந்து கால்லெஸ் கொடுத்தேன்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் போகும். ஜஸ்ட் ஒன்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்மளால சென்ட் பண்ண முடியும் டெம்ப்ளேட்ஸை வச்சு. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் தான் தெரியும். வாட்ஸ்அப் வெப்ல லாகின் பண்ணியிருந்தா தெரியாது. பட் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கஸ்டமர்ஸ் தான் நம்ம சென்ட் பண்ண போறோம். எல்லாரும் அவங்க கஸ்டமர்ஸ் மொபைல்ல தான் போய் இது வியூ ஆக போகுது. ஸோ பட்டன் டெம்ப்ளேட்ஸ் மீனிங் என்னன்னா we can create a WhatsApp ready-made templates for bulk messaging. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பட்டன் டெம்ப்ளேட்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் மீடியாஸ்லாம். இது எதுக்கு மெயினா யூஸ் ஆகுதுன்னா நம்ம எரர்ஸ் வர ரிப்பீட்டேட்டிவ் எரர்ஸ் வராது, சேவ் டைம் ஆகும். ஸோ யூசர் கேன் கிரியேட் ஒன் கரெக்ட் மெசேஜ் அண்ட் சேவ் இட் as a template to avoid the retyping and reduce errors. ஸோ இந்த அப்ரோச்னால நம்மளுக்கு நிறைய டைமும் சேவ் ஆகும், அக்யூரசி கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணும்போது அந்த பிசினஸ் பீப்புள்ஸ் பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல்ஸா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிராண்ட் இமேஜ் கொடுக்கும், ஒரு பட்டன்ஸ் லேபிள்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம வெபினார்ஸ்க்கு வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மிக்ஸ்டு குயிக் ரிப்ளைஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சி கஸ்டமர்ஸ் ரிசீவ் மெசேஜ் ஆன் தர் ஃபோன்ஸ் கேன் ரெஸ்பாண்ட் டைரக்ட்லி வித் தி ரிப்ளைஸ் பட்டன்ஸ். டைரக்டா இங்க இருந்து அவங்களால ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பட்டன்ஸ் நம்ம நிறைய இன்டராக்டிவ் பட்டன்ஸ் வைக்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பட்டன் டெம்ப்ளேட்டே நம்மளுக்கு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் வந்து கொடுக்கும் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது, பல்கா சென்ட் பண்ணும்போது.
ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா எங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைரக்டா எங்க நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். தேங்க் யூ.